இந்த மாதிரி நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் போட்டு இப்போதைக்கு 3 கிலோவாட் போட்டுக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் 2 கிலோவாட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இந்த ஊரில் பள்ளி அக்ரஹாரம் தஞ்சாவூரில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் வேணுமோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுத்து பர்ஃபெக்டாக நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக லைட்னிங் அரெஸ்ட் பண்ணி கொடுத்து டீட்டெயிலாக எர்த் ஒர்க் பண்ணி கொடுத்து அதே மாதிரி ஒரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கும் நடுவில் எர்த் லிங்க் கொடுத்து ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டிருக்கிற பேனலும் பைஃபேஷியல் பேனலு, அதே மாதிரி டாப் கான் என் டைப்பு இப்போ லேட்டஸ்ட்டு பேனல்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சைஸ் பேனல் தான், 2 மீட்டருக்கு 4 அடிக்கு 8 அடி அப்படி இருக்கும். அந்த சைஸ்லேயே உங்களுக்கு 560 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த மாதிரி சோலார் பேனல் நம்ம போடும்போது லைஃப் லாங்காக எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் மெயின்டெனன்ஸு அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க வாளியிலேருந்து தண்ணியை ஊற்றி விடுங்க, ஒட்டடத்து கம்பை வச்சு தொடங்க. அல்லது மழை பெஞ்சிருச்சா அதுவும் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியலாம். மழையில் இருக்கிற தண்ணி வந்து எப்போயுமே எந்த விதமான அழுக்கு இருந்தாலும் சுத்தமாக கழுவிட்டு போயிடும். அப்போது ஒரு செப்டம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பெரும்பாலும் நீங்கள் பேனல் க்ளீன் பண்ண வேண்டியிருக்காது. அதுக்கப்புறம் வரக்கூடிய 6 மாதங்களில் மட்டும் 2 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் பேனல் க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும். லைஃப் லாங்காக எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சோலார் பேனலுக்கு கீழே இருக்கிற இடத்த நீங்கள் கட்டாயம் உபயோகம் பண்ணிக்கலாம். தரையில் தரமட்டமாக நம்ம போடும்போது அந்த பகுதியில் இருக்க இடத்த நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் 8 அடி உயரத்தில் உங்களுக்கு சோலார் பேனல் வச்சு கொடுத்துட்றோம். கீழே நீங்கள் துணி காய போடலாம், சின்ன பிள்ளைங்க போகலாம் வரலாம், எந்த விதமான பாதிப்பும் வராது. அவங்களுக்கு கரண்ட் அடிக்கணும்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் கம்ப்ளீட்டாக MC4 கனெக்டர்ஸ் போட்டு பியூர் டிசி கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துறோம். அதனால் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் இந்த மாதிரியான ஹசார்ட் எதுவுமே வராதுங்க. அதனால் என்ஜினியரிங்லேருந்து டிசைனிங்லேருந்து ப்ராப்பர் மெட்டீரியலை ப்ரொக்யூர்மெண்ட் கொண்டு வந்திருந்து உங்கள் வீட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை பக்காவாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆன்லைனில் ஒர்க்கிங் பண்ணி கொடுத்து எல்லா விதமான டாக்குமெண்டேஷன் ஒர்க்கிங் கொடுத்து உங்களுக்கு அந்த நெட் மீட்ரு கமிஷனிங் பண்ணி கொடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்து அதே மாதிரி சப்சிடி கிளைம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லா விதமான ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சப்சிடி ஸ்கீமில் நீங்கள் பண்ணணுன்னா சப்சிடி ஸ்கீமில் பண்ணிக்கலாம். நான் சப்சிடி ஸ்கீமில் பெட்டர் குவாலிட்டி பேனல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் சப்சிடி ஸ்கீமில் பண்ணலாம். ரெண்டுமே நாங்கள் பண்ணித்தரோம். அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் லோன் வேணுமா, உங்களுடைய சிபில் ஸ்கோரு 675க்கு மேலே இருந்தால் போதும். எந்த விதமான டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, இன்கம் ப்ரூஃப் தேவையில்லை. உங்களுக்கு நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துட்றோம். 2 நாளில் லோன் பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு மாதத்துக்கு 3000 தான் நீங்கள் டியூ கட்ட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணித்தரோம். வேணும்னா எங்களை கால் பண்ணுங்கள்.